ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. கண்ணியமிக்கவர்களே, இறைவன் தன் திருமறை குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறைவனுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எனவே அவர்களை உங்களுடைய இந்த மார்க்க காரியங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையை குறித்து சொல்லி காட்டுகின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி பல இடங்களிலே தாமும் ஒரு மனிதருக்கு, ஒரு மூமினுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க நபி என்ற ஒரு காரணத்தினால. அதோடு சேர்த்து நம்மளையும் பிற மக்களுக்கு, பிற மதத்தினர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க சொல்லி நமக்கும் கட்டளை இருக்கின்றார். நாம எப்படி ஒரு முன்மாதிரியா திகழ்றது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. முலர் குலத்தினர்கள் அப்படின்னு ஒரு குலத்தினர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப வறுமையில வாட்டப்பட்டவங்க. வறுமையினாலே அவர்களுக்கு பிறந்ததுல இருந்து இருக்கிறது. அவ்வளவு மோசமான நிலையில உடுத்த ஆடை இல்லாமல், கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு, உண்ண உணவு இல்லாமல், பருக தண்ணி கூட கிடைக்காம ரொம்ப மோசமான ஏழ்மை நிலையில ரசூலா நாடி இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுல ஒரு ஜனாதிபதியா இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ்விடத்துல யார் சொல்லலாம், நாங்க முலர் குலத்தினர்கள், நாங்க ரொம்ப தொலைதூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கிறோம், எங்களுக்கு போதுமான பொருளாதாரம் இல்லை, அதே மாதிரி உண்பதற்கு உணவு இல்லை, பேரிச்சம்பழங்கள் கூட கிடையாது. பேரிச்சம்பழம்னா அந்த காலத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், அந்த பொருள் கூட எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி உடுத்துறதுக்கு எங்களுக்கு ஆடைகளும் கிடையாது, உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அந்த முலர் கூத்தினர்கள் சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் தொழுது முடிஞ்சு இந்த மாதிரி எல்லா சஹாபாக்களோடு அமர்ந்து இருக்கிறாங்க. இப்ப முலர் கூத்தினர் வந்திருக்கும் பொழுது சஹாபாக்கள் இடத்துல ரசூலா கேட்கிறாங்க, உங்களால் முடிந்த பொருளாதாரத்தையோ இல்ல ஆடைகளையோ இல்ல உணவு பண்டங்களையோ நீங்க கொண்டு வாங்க, உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க, யாருமே எந்திரிச்சு போகல. எல்லாரும் மறுபடியும் சொல்லி பார்க்கிறாங்க. எந்த நபித்தோழருமே ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரும் பார்க்கிறாரு. முதல்ல அவர் எந்திரிச்சு போட்டோம், அடுத்து நான் போறேன். இப்படியே ஒவ்வொரு நபித்தோழரும் ஒவ்வொரு பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு சஹாபி மட்டும் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அவருடைய வீட்டுல இருக்கக்கூடிய 2 மூட்டை நிறையாக, ஒரு மூட்டை ஃபுல்லா தங்கங்கள் இருக்கு, இன்னொரு மூட்டை ஃபுல்லா வெள்ளிகள் இருக்கு. நமக்கு இன்றைய காலகட்டத்துலதான் தங்கம் ரொம்ப பொருளாதாரத்துல ஜாஸ்தி. ஒரு பவுனே கிட்டத்தட்ட 60-70 சொல்லிக்கிட்டு இருக்கிறா இப்ப. ஆனால் இன்றைய காலகட்டத்துல வெள்ளி ரொம்ப கம்மியா இருக்குதுல. ஆனா அந்த காலகட்டத்துல தங்கமும் வெள்ளியும் ஒரே விலைதான். இப்ப தங்கம் 60,000 விற்கிறான் பவுனே, அன்றைய காலகட்டத்துல வெள்ளியும் அதே ரேட்டு தான். ரெண்டுமே ரொம்ப விலை மதிக்க முடியாத ரொம்ப பெரிய பொருளாதாரம் தான் இந்த காலத்துல. அப்ப அந்த 2 பொருளாதாரம் மிக்க அந்த 2 மூட்டையுமே அவர் கொண்டு வர்றாரு. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில போய் வைக்கிறார் அந்த நபித்தோழர். ஒரு மூட்டை நிறைய தங்கம், ஒரு மூட்டை நிறைய வெள்ளி. இதை முழுக்கத்தினத்திலும் பார்க்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூட்டை நிறைய அந்த தங்கங்களை வெள்ளியை பார்த்ததுக்கு கூட கொஞ்சம் மன அமைதி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சஹாபாக்களா எந்திரிச்சு அவர்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், பேரிச்சங்களா இருக்கட்டும், ரொட்டிகளா இருக்கட்டும், மற்ற பொருளாதார பணங்காசுகளா இருக்கட்டும், எல்லாவற்றையும் எடுத்துட்டு ஒரு மலை போல குடிச்சிடுறாங்க. இப்போ இறுதியாக ரசூலுல்லாஹ் சொல்றதெல்லாம் நமக்கு ஒரு கட்டளையா, நமக்கு ஒரு படிப்பனையா இருக்கு. அல்லாஹ் இறுதியா என்ன சொல்றாங்க தெரியுமா? மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனா. யார் ஒருவர் இந்த மார்க்கத்திலே ஒரு அழகிய வழிகாட்டுதலை, அழகிய வழிமுறையை உண்டாக்குகின்றாரோ அதை பின்பற்றக்கூடிய அவர்களுக்கும் நன்மைதான்.
ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் ஒரு அழகிய வழிமுறையை காட்டுறாரு அப்படின்னா அதை அப்படி பார்த்து யார் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ இவர்கள் செய்யக்கூடிய நன்மையிலிருந்து ஒரு பங்கு வந்து போகும். அதுவே மண் சன்ன சய்யிஅத்தன், ஏதாவது தீமையான வழிமுறையை அவர் கையாள்றாரா, தீய வழிகாட்டுதலை இந்த மார்க்கத்துல உண்டு பண்ணாரா, அவரை பார்த்து யாரெல்லாம் அதே தவறுகளை செய்கின்றார்களோ இவருடைய தவறுல இருந்து அவருக்கும் போகும் அப்படின்னு ரசூல்லா ஒரு செய்தி ஒன்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப வழிமுறை உண்டாக்குறதுனா என்ன? முதுகாத்தை உண்டாக்குறது கிடையாது. இந்த மாதிரி மார்க்கத்துல ஒருத்தரை பார்த்து மற்ற சகாபாக்களா செஞ்சாங்கல்ல, நம்ம கூட தான் அமர்ந்திருந்தாரு, நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தர் முகத்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அந்த நபித்தோழர் மட்டும் போய் இவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டாரு, ரொம்ப பெரிய பணங்காசுகளை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சகாபாக்களை நினைத்ததற்கு பிறகுதான் போய் எடுத்து வந்தாங்க. இந்த மாதிரி அந்த நபித்தோழரை பார்த்து இவர்கள் செய்ததுனால இவர்கள் செய்த நன்மையிலிருந்து ஒரு பங்கு அந்த மனிதருக்கு இருக்கிறது. எனவே இதே போன்ற படிப்பினை நாமளும் பெறணும். நாமளும் இதே மாதிரியான நன்மையை பிற மக்களுக்கு ஏவுகின்ற விதத்துல தாவா பணி செய்யறதுன்னா நாவளவுல பேச்சாளராக இருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய செயல்பாடுகளே தோன்றும். செயல்பாட்டை வைத்தே பிற மக்களுக்கு நம்மளால தாவா செய்ய முடியும். எனவே அதே மாதிரி நாமளும் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலகட்டத்துல நம்மளுடைய நாவின் மூலியமாகவும் தாவா பணி எத்தி வைக்கிறோம். அதோடு சேர்த்து நம்மளுடைய செயல்பாடுகளை மூலமாக பிற மக்களுக்கு நாம் அழைப்புகளை விட்டு இந்த மார்க்கத்தின் பால் அவர்களை அழைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.